கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் சங்கீத புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமும் தேவனுடைய ஒரு அழைப்பும் தேவன் நமக்கு சொல்லுகிற அநேக காரியங்களும் இருக்கிறது. இந்த வசனத்தில் என்னென்னா, நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, அதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது, ஒரு பாடு வரும்போது, நாம் கர்த்தருக்கு இந்த வசனத்துக்கு மேலே என்ன சொல்லப்படும்னா, உன்னதமானவருக்கு சோத்திர பலிகளை செலுத்து, பொருத்தனைகளை பண்ண முடியும். அப்போ நம்ம கர்த்தருக்கு நேராக நம்முடைய சோத்திர பலிகளையும் நம்முடைய பொருத்தனைகளை, நம்முடைய துதிகளை, நம்முடைய ஜபங்களையும் நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதாவது நமக்கு ஒரு ஆபத்து காலம் என்பது என்னென்னா, நம்ம பலவீனமாய் சோர்ந்து போகிற நேரம்தான். ஒரு கஷ்டத்தையோ ஒரு துன்பத்தையோ ஏதோ ஒரு சூழ்நிலையை பார்த்து நாம் சோர்ந்து போகிறது தான் நமக்கு ஆபத்து காலம். அதாவது அநேக பாடுகளால் நெருக்கப்படும் போது நாம் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணேன், நான் கர்த்தரை நோக்கி தானே இருக்கிறேன், அவருக்கு உண்மையாக தானே ஜெபிக்கிறேன், உண்மையாக தான் தேவாலயத்துக்கு செல்கிறேன், உண்மையாக துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் அங்கலாய்ப்போம். அந்த ஆபத்து எனக்கு இந்த பிரச்சனை வரக்கு காரணம் என்ன அப்படின்னு அங்கலாய்க்காதபடிக்கு நாம் அந்த ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்து இருக்கிறது தான் நம்ம அந்த அப்படி அங்கலாய்க்கும் போது நமக்கே பலவீனமாயிடும், நம்ம சோர்ந்து போயிடுவோம். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. பிறகு தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாரு. நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுறதுக்கு அவர் ஆசையாய் காத்திருக்கிறார். அதாவது நமக்கு ஒரு அழைப்பாய் விடுக்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு. நம்ம அந்த நேரத்தில் மனம் நம்ம உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து ஒரு ஜெபத்தையும் கண்ணீரோடு கர்த்தரை கூப்பிடும்போது நிச்சயமாய் தேவன் நம்மோடு பேசுவார், நமக்கு பதில் தருவார். நான் உன்னை விடுவிப்பேன் என்ற உறுதியான வாக்குத்தத்தை அது சும்மா ஒரு மனிதன் சொல்கிற மாதிரி இல்லை. இருக்கலாம், பார்க்கலாம், அப்படி இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார். நம்ம சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்மை விடுவிப்பார், சில நேரங்களில் நம்மையே மாற்றி நம்மை விடுவிப்பார். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதாவது ஆபத்து நேரத்தில் நம்ம கூப்பிடுகிற வேளையில், நம்ம உண்மையாக கூப்பிடுகிற வேளையில் நம்முடைய கஷ்டத்திலிருந்து நம்மை விடுவித்து அவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாய், அவருக்கு நாம் சாட்சியாய் நிற்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். நம்முடைய பதில் தாமதமாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. நமக்கு எந்தெந்த காரியத்தில் விடுதலை வேண்டுமோ கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை தருவார். நாம் நன்றி சொல்ல மறக்காதபடிக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம முதல்ல யாரை அழைக்க வேண்டும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்க வேண்டும். நம்ம கடைசியாக இல்லை, மனிதனை தேடியோ இல்லை சூழ்நிலைகளை பார்த்து அதிலே துவண்டு இல்லை, முதலாவது கர்த்தரை நோக்கி நம்ம அழைக்கும் போது நிச்சயமாய் நமக்கு உடனே இயேசுவே என்று கூப்பிடும்போது நமக்கு விடுதலை தருவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் வாசித்த தகப்பனை தியானித்த வசனத்தின்படி ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜா, எங்கள் ஆபத்து காலத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ராஜா, நாங்கள் ஆபத்து காலத்திலே சோர்ந்து போனால் எங்கள் பலன் குறுகிமே ராஜா. நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் கூக்குரலை கேட்டு எங்களுக்கு பதிலை தரும்படியாக எங்களுக்கு ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுங்க, பாதுகாத்து ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.